தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் 20 வயது இளைஞனுக்கு நடுவீதியில் நடந்த துயரம், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழ்ப்பாணத்தை தமிழ்நாட்டிடம் கொடுக்க சொன்ன அர்ச்சுனா வழங்கியுள்ள புதிய விளக்கம். வெளிநாட்டு ஆசை காட்டி 3.5 கோடி ரூபாய் மோசடி, போலீசாரின் அதிரடியில் சிக்கிய நபர். சடுதியாக அதிகரிக்கப்பட்ட லாப் எரிவாயு விலை. விஜய்க்கு வழங்கப்பட்ட கான்வாய் பாதுகாப்பு நீக்கம், ஆட்டத்தை ஆரம்பித்த பிஜேபி. திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி, உச்சக்கட்ட கொதிநிலை, மு.க. ஸ்டாலின் வாக்குமூலம். விஜய் இன்று பதவியேற்பதில் சிக்கல், அவசர கூட்டம், உளவுத்துறையின் அவசர எச்சரிக்கை. கனடாவில் ஆன்லைன் வாயிலாக அதிகரித்து வரும் இனவெறுப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வேலனை குறிக்கட்டுவான் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீதியில் பயணித்த பயணிகள் போக்குவரத்து பஸ் ஒன்று எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 20 வயதுடைய இளைஞன் என தெரியவந்துள்ளது. விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது அவரை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விபத்துக்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடு செல்வதற்கு தேவையான விசா பெற்றுத் தருவதாக கூறி நபர்களை ஏமாற்றி 3,58,557 ரூபாய் பணத்தை மோசடி செய்தமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த 21 முறைப்பாடுகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 3,58,557 ரூபாய் பணத்தை மோசடி செய்தமை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் பாணந்துறை பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடையவர் எனவும் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிப்பாளர் ஒருவர் எனவும் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் தான் வெளியிட்ட கருத்துகள் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் விளக்கமளித்துள்ளார். கச்சத்தீவுடன் யாழ்ப்பாணத்தையும் தமிழ்நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் என தான் கூறியதாக வெளியான செய்திகள் தனது தமிழ் உரையை ஊடகங்கள் சரியாக புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட தவறான புரிதல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் கையெழுத்தானதாக கூறப்படும் 7 ஒப்பந்தங்களை விமர்சிக்கும் நோக்கில் கிண்டலாகவே அக்கருத்துக்களை தான் தெரிவித்ததாக அவர் கூறியுள்ளார். தான் நாட்டை நேசிப்பவன் என்றும் நாட்டை பிரிக்க கோரவில்லை என்றும் வலியுறுத்திய அவர், நான் என் நாட்டை விற்க மாட்டேன், இலங்கையின் நாடு என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் இந்தியாவிற்கு அனைத்தையும் தாரி வார்த்து கொடுத்தால் அந்த ஒப்பந்தங்களை ஆதரிப்பவர்களே மோடியிடம் செல்ல வேண்டும் என்ற அர்த்தத்திலேயே தான் அவ்வாறு பேசியதாக அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாப் எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 545 உயர்த்தப்பட்டு அதன் புதிய விலை 6,245 பதிவாகியுள்ளது. அத்தோடு 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 220 உயர்த்தப்பட்டு அதன் புதிய விலை 2,500 பதிவாகியுள்ளது. எவ்வாறாயினும் நாட்டில் மே மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படாதென லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் தற்போதைய விலைகளை தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வு தற்காலிகமாக தாமதமடைந்துள்ள நிலையில் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக தலைமை அலுவலகத்திற்கு வருமாறு கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பதவியேற்பதாக கூறிய நிலையில் பெரும்பான்மை இன்னும் கிடைக்காததால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு ஏற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க உள்ளதாக நேற்றிரவு முதல் இந்திய வட்டாரங்களில் செய்தியொன்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. திமுகவின் வெளி ஆதரவுடனும் சிறிய கட்சிகளின் பின்புலத்துடனும்
அதிமுக ஆட்சி அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக இரு கட்சிகளின் வட்டாரங்களும் தெரிவித்துள்ளதாக இந்திய ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கு ஏற்றாற்போல் இரு கட்சிகளும் தனித்தனியாக நேற்று பல மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்காக அதிமுக எம்எல்ஏக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. குறித்த இரண்டு திராவிட கட்சிகளும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எதுவும் வெளியிடாத நிலையில் இது நிஜமானால் தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தும். இவ்வாறான பின்னணியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டுமென்று கோரி அதிமுகவில் சிலர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கின்றனர் என தகவல் வெளியானது. ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள முன்னாள் அமைச்சரும் தற்போது எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ள CV சண்முகத்தின் உறவினர் வீட்டில் நேற்று காலை தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி, எம்எல்ஏ பவானி தொகுதி எம்எல்ஏ KC கருப்பண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசித்தனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு பிரிவில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சட்டமன்றத்தில் அதிக இடங்களை கொண்ட முக்கிய தலைவர் என்ற ரீதியிலும் விஜய்க்கு அரசு சார்பில் 4 கான்வாய் வாகனங்கள் கொண்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாக வழங்கப்பட்டு வந்த கான்வாய் வாகனங்கள் திடீரென திரும்பப் பெறப்பட்டுள்ளமை அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. பாதுகாப்பு வாகனங்கள் திரும்ப பெறப்பட்டது மட்டுமல்லாமல் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விஜயின் நீலாங்கரை இல்லத்தின் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு பேரிகார்ட்களும் அகற்றப்பட்டுள்ளன. வழக்கமாக பொதுமக்களை கட்டுப்படுத்தவும் தலைவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வைக்கப்பட்டிருக்கும் இந்த தடுப்புகள் நீக்கப்பட்டது. அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு முழுமையாக வாபஸ் பெறப்பட்டதை காட்டுகிறது. விஜய்க்கு வழங்கப்பட்ட கான்வாய் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏன் திடீரென விலக்கப்பட்டன என்பது குறித்து முறையான விளக்கங்கள் உடனடியாக தெரிவிக்கப்படவில்லை. தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தலைமை அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள தமிழக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு புசி ஆனந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனடாவில் இணையவழி இனவெறுப்பு அதிகரித்து வருவதாக மனித உரிமைகள் அமைப்பொன்று தெரிவித்துள்ளது. கனடாவில் பெண்கள், சிறுபான்மையினர் முதலானோருக்கு எதிரான இணையவழி அல்லது ஆன்லைன் வெறுப்பு பேச்சின் அளவு அதிகரித்து வருவதை விவரிக்கும் ஒரு அறிக்கையை ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டுள்ளது. கனடாவில் வெளிநாட்டினர் மீதான வெறுப்பு, பெண்கள் மீதான வெறுப்பு மற்றும் இனவெறுப்பு அதிகரித்துள்ளதை அந்த அறிக்கை விவரிக்கிறது. உதாரணமாக 2.5 மில்லியனுக்கும் அதிகமான பின்தொடர்பவர்களை கொண்டதும் தவறான தகவல்கள், இஸ்லாமிய வெறுப்பை பரப்பியதாக விமர்சிக்கப்பட்டதுமான 6பஸ் என்ற இன்ஸ்டாகிராம் கணக்கு ஆசிய எதிர்ப்பு, சீக்கிய எதிர்ப்பு மற்றும் இந்திய எதிர்ப்பு சார்புகளை பரப்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்த செய்திகள் கனடாவின் அரசாங்க கொள்கையையும் கனடாவில் பல தசாப்தங்களாக சமூக திட்டங்களுக்கு முறையான நிதி ஒதுக்கப்படாததையும் சுட்டிக்காட்டுவதற்கு பதிலாக அரசாங்கங்களின் பொருளாதார தோல்விகள் மற்றும் உலகளாவிய நவீன தாராளவாத ஒழுங்கிற்கான பழியை சிறுபான்மை சமூகங்கள் மீது சுமத்துகின்றன என்கின்றது அந்த அறிக்கை. இணையதளத்தில் நிகழும் வெறுப்பு குற்றங்கள் கனடிய அரசாங்கத்தால் பெருமளவில் ஒழுங்குபடுத்தப்படாமல் உள்ளன. இந்த நிலையில் முன்வைக்கப்பட்டுள்ள மசோதா C-63 இணையவழி வெறுப்பு பேச்சுக்கு கடுமையான தண்டனைகளை அறிமுகப்படுத்துகிறது. இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் இணையவழி வெறுப்பு பேச்சை கையாள்வதற்கான ஒரு கட்டமைப்பை நிர்வகிக்க ஒரு டிஜிட்டல் பாதுகாப்பு ஆணையரையும் நியமிக்கும். என்றாலும் இந்த மசோதா மிகவும் பரந்ததாகவும் தெளிவற்றதாகவும் இருப்பதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.